Hello friends, welcome to our YouTube channel Trade Home. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் பார்த்தீங்கன்னா PDHL. ஸோ PDHL ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. சரிங்களா, நம்ம ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவை மட்டும் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணால் போதுமா அப்படிங்கிறத மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் வீடியோ பார்த்த உடனே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத உங்கள் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/6/2023. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே வாலட்டைல் மார்க்கெட். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் ஹிட்டு ஸ்டாப்பில் ஒரு 2-3 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அப்படி மாறி தான் போயிட்டு இருந்தது. சரிங்களா, இதில் நம்ம வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராஃபிட்டில் 70 to 80% பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹையை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறையா லைவ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லைவ் வீடியோலையுமே நான் அந்த ப்ரீவியஸ் டே ஹை லோவோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த PDHL பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த ப்ரீவியஸ் டே ஹை லோவை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும். ஸோ இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட்டை விட்டுடலாம், நான் ப்ரீவியஸ் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். சரிங்களா, இப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட்னா ஓகே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட்டு. இந்த சார்ட்டில் இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 15 ஜூன். சரிங்களா, இந்த 15 ஜூனு மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிடுச்சு. கரெக்டாக பாருங்கள், ஓப்பன் ஆகி கொஞ்சம் ஒரு புல்லிஷ் பை பண்ண ஆரம்பிச்சுருந்துருக்காங்க. ஆரம்பித்து இங்கே போன உடனே ஒரு ஹியூஜ் செல் ஆஃப். சரிங்களா, அப்போ ஹியூஜ் செல் ஆஃப்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 44,178 180ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க, ஒரு நிறையா செல்லர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துலேருந்து அவங்களோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு 50 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அதிகமான செல்லர்ஸ் இருப்பாங்க. அப்போ மார்க்கெட்டு திருப்பி எப்போ இந்த இடத்துக்கு போகுதோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக செல்லுன்ற போது அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. செல் பண்ணும் பொழுது ஒரு 240 ரூபா 250 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்போது மார்க்கெட் என்ன ஆகும், ஃபுல்லாகவே அன்றைக்கி அந்த இடத்த டச் பண்ணவே இல்லை. அப்போ திருப்பி நெக்ஸ்ட் டே தான் டச் பண்ணும். சரிங்களா, அப்போ நெக்ஸ்ட் டே டச் பண்ண போதும் அப்படின்னா இவங்க 240க்கு செல் பண்ண அமௌண்ட் வந்துட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வந்தாலுமே டைம் டிகேனால் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். 40 ரூபா அப்பயும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அதை தாண்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க ஸ்டாப் லாஸை தொட வரும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஒரு FIAயோ DIயோ செல் பண்ணிருந்துச்சுன்னா அகைன் திருப்பி செல் பண்ணுவாங்க, இன்னொரு ஹியூஜ் குவான்டிட்டி போட்டு செல் பண்ணுவாங்க. இல்லை ஒரு கம்மியான குவான்டிட்டியில் செல் பண்ணியிருக்காங்கன்னா ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அந்த லெவலை தாண்ட விட மாட்டாங்க. அதனால தான் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு நம்ம ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் ஒரு லைவ் வீடியோவும் போட்டிருந்தேன். அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அதை வச்சு நான் ஒரு லைவாக டெமோ போட்டு கூட காட்டியிருந்தேன். சரிங்களா, அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், ப்ளஸ் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமான செல் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் தான். ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அப்படியே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சது. இந்த கேண்டில் கிட்டத்தட்ட 2:30க்கு மேலே செம்மையான ஷார்ட் கவரிங். சரிங்களா, அந்த ஷார்ட் கவரிங் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இது ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, இந்த க்ரீன் கலர் லைன். இது எப்படி பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். இப்போ இதில் கரெக்டாக இந்த இடம் ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துக்கு வரும்பொழுது அவங்களோட 240 வந்திருக்காது. டைம் டிகேனால் இன்கேஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் வந்து 250 230 நீங்கள் இன்றைக்கி செல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதே லெவலில் நாளைக்கு இருந்தாலுமே அது 240 இருக்காது, 200 ரூபா அப்படின்னு இருக்கும். ஏன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம், அது வந்து டைம் டிகேனால் குறையும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இடம் இப்போது இவ்வளோ தூரம் போயிடுச்சு பார்த்தீங்களா, மார்க்கெட்டு ஏறி
அப்போ அங்கே போகும்பொழுது அந்த சமயத்தில் அவங்க ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி 240 விற்றுருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல 240 விற்கும்பொழுது இந்த இடம் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு 200 190 வந்திருக்கும். ஸோ அவங்களோட லெவலுக்கு திருப்பி வரக்கூடாது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அகைன் செல் பண்ணி கீழே கொண்டு வராங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பியும் மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து கொண்டு போக பார்த்துருக்காங்க. ஆனால் செல்லர்ஸ் வந்து நேற்று எஸ்டர்டே ஹையை வந்துட்டு பிரேக் பண்ண விடலை. அங்கேருந்து திருப்பி ஒரு ஹியூஜ் செல் ஆஃப் பார்த்தீங்களா. இது எஃப்ஐஐ வந்து இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கலாம், ரீட்டைல் ட்ரேடர் நிறையா பேர் சேர்ந்து இங்கே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் திருப்பி செல் பண்ண உடனே மார்க்கெட் திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போகுது. இது இன்றைக்கி மட்டும்தான் பார்க்குறீங்களான்னு கரெக்டாக அப்படி கிடையாது. நீங்கள் ரேண்டமாக எந்த டே எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும். இதோ பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை, அதுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுதா உடனே செல் ஆஃப் தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோவை போய் தொட்டுட்டு திருப்பி பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா எப்படி நீங்கள் ஹையில் வந்துட்டு செல்லர்ஸ் வந்து கீழே செல் பண்ணாங்களோ அதேமாதிரி லோவில் வந்துட்டு புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க சரிங்களா பையர்ஸ் வந்து. ஸோ அவங்க செல் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போவாங்க, அதுக்கும் கீழே மார்க்கெட்டை வர விட மாட்டாங்க. இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதைத்தான் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. இந்த இடத்த வந்து ரொம்பவே ரெசிஸ்ட் பண்ணணும். நீங்கள் என்றைக்கு வேணாலும் ரேண்டமாக எடுத்து பாருங்கள். ஒரு நாள் இல்லை, நான் சும்மா ரேண்டமாக பாருங்கள். இப்போ சும்மா இப்படி போயிட்டுருக்கேன், இல்லை நீங்கள் ரேண்டமாக போயிட்டு நான் இதுக்கு முன்னாடிலாம் எதையும் போய் பார்க்கல. இப்போ இந்த இடத்துல நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டே ஹைக்கும் பக்கத்தில் ஓப்பன் ஆகி அதை பிரேக் பண்ணிடுச்சு, ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் பை ஆர்டர் எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒன்று ஒரு 10லேருந்து 15 பாயிண்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி 10 பாயிண்டில் ஸ்டாப் லாஸை வச்சு வெயிட் பண்ணுங்கள். ரெண்டுத்தில் ஏதாச்சும் பண்ணுங்கள். ஆனால் புக் பண்ணாமையோ ஸ்டாப் லாஸும் வைக்காமல் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு இருக்காதிங்க, அது வந்து லாஸில் தான் முடியும். ஸோ இங்கே பாருங்கள், அகெயின் கீழே வந்து ப்ரீவியஸ் டே ஒருவேளை நியூவாக இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா சப்போர்ட்டாக மாறிடும், சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக மாறிடும் சரிங்களா. இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, பிரேக் ஆனதுனாலே சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நேற்று செல்லர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க பிரேக் பண்ண உடனே அவங்க போட்டு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பை ஆர்டர், அந்த பை ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடும். ட்ரிகர் ஆனவுடனே என்ன ஆகும், எல்லாமே பையர்ஸ் ஆயிடுவாங்க, செல்லர்ஸில் எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ திருப்பி இந்த லெவலுக்கு போகும்போது பையர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, அவங்க திருப்பி கீழே போக விட மாட்டாங்க, மார்க்கெட் பை ஆகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ சில பேர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நிறையா. அதில் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, டே கேண்டிலுக்கு மாற்றி பாருங்கள், போயிட்டு டே கேண்டிலுக்கு மாற்றிக்கிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி அதை ஹையில் போய் ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுங்க, லோவில் போய் ஹரிசாண்டல் லைன் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, கரெக்ட் தான். பட் ஆனால் அது ரொம்ப டைம் கன்சூமிங், அது எக்ஸாக்டாகவும் இருக்காது. ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி எக்ஸாக்டாக இருக்காது. நீங்கள் போட்டுட்டு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் கேண்டிலோ வச்சிங்கன்னா உங்களுக்கு மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டேன். அப்போ எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்குமே இண்டிகேட்டர் இருக்குது. ஒன்று நீங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து சிபிஆர் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நேராக இண்டிகேட்டருக்கு போங்க. ப்ரீவியஸ் டே ஹை லோ நாங்கள் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டே ஹை லோன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்துடும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ, இப்போ வந்து ஹைக்கு வந்துட்டு என்ன கலர், லோக்கு என்ன கலர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இது என்ன டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டைம் ஃப்ரேம் பார்த்தாலும் உங்களுக்கு ஹை லோ மாற போகிறது கிடையாது. கரெக்டாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸில் இருக்குது, அப்படியே 15 மினிட்ஸ் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் வச்சிங்கனாலும் அதே தான் உங்களுக்கு. இதோ பாருங்கள், இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணுது ஹையை, உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு பை ஆர்டர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த இடத்துல எத்தனை இருக்குது, 43,900 785, கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா. இது வந்து எல்லா நாள்லையுமே ஒர்க் அவுட் ஆகும். சில நாட்கள், இப்போ சில நாட்கள் பார்ப்பீங்க, இப்போ காட்டுனாதையும் இப்போது இந்த நாளில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு லோவை பிரேக் பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேலே போயிடுச்சு சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா ஓகே, இந்த டேவை எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 19, உங்களுக்கு ஓப்பன் ஆனதும் சரி க்ளோஸ் ஆனதும் சரி இன்பிட்வீனில் ஹை லோ எதையுமே தொடலை சரிங்களா. அப்படி ஹை லோ எதையும் தொடாத பட்சத்தில் நீங்கள் ப்ரீவியஸ் டேவோட மேஜர் ரிஜெக்ஷன் என்னன்னு பார்த்து அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வேண்டாம், அன்றைக்கி ட்ரேட் எடுக்காமல் விட்டுடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா,
10 ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தெளிவாக கற்றுக்கிட்டு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கவர் பண்ணிவிட்டு டீசென்ட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? இதுதான் நம்மளோட ரெக்கமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த ட்ரேடே எடுக்கல, 19ஆம் ட்ரேட் எடுக்கல, நேராக 20ஆம் வரும். உங்களுக்கு கரெக்டாக 5 மினிட்ஸ் கேண்டிலில் 9:20க்கு பிரேக் அவுட் நடக்குது. பிரேக் அவுட் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, பிரேக் அவுட் நடந்த உடனேவே ட்ரேட் எடுக்காதீங்க. கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு கொடுக்குதான்னு பாருங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு எது எடுத்தாலுமே கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்த்துட்டு மட்டும் ட்ரேட் எடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது, செகண்ட் கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன், தேர்ட் கேண்டில். இப்போ நீங்கள் இதில் ட்ரேட் எடுக்கலாம், இது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தான். அப்படி இல்லையா, இது வந்து க்ரீன் கேண்டில் வந்துருச்சா, வெயிட் பண்ணிடுங்க. திருப்பி போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே வருது. எப்பயுமே வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சில நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு போயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்கும்னா, இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ட்டோ வச்சுக்கோங்க, பிரேக் அவுட் ஆகி திருப்பி கீழே வரும். அப்படி இல்லாட்டி இப்படி பிரேக் அவுட் ஆகுது, இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான், சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் போகும். இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஒரு 10 பாயிண்ட் இயர்லியராக கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். லாஸ் இல்லாமல் போகலாம், ப்ராஃபிட் இல்லை. நான் எப்பயுமே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நோ லாஸ் இஸ் அ பிக் ப்ராஃபிட்னு சொல்லுவேன். சரிங்களா? நீங்கள் வந்து இன்றைய ட்ரேடு வந்து உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கலையா, ஸோ ஓகே, நீங்கள் லாஸ் பண்ணலை, ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறத விட நீங்கள் லாஸ் பண்ணலை அப்படிங்கன்னு நினச்சிக்கோங்க. அதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? இப்போது இது இல்லாமல் இப்போ நீங்கள் நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் வைக்கலாம், 1 hour வைக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணலாம், உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் அதையும் காட்டுறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி பிரேக் அவுட் எப்பயும் நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு டே கேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா செகண்ட் கேண்டிலையும் பாருங்கள். ஏன்னா இது வந்துட்டு பை டுடே செல் டுமாரோன்னு சொல்லி விற்பாங்க, நேற்று வாங்கி இன்றைக்கி விற்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டோட டேரெக்ஷனை முடிவு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பயுமே 9:15 to 9:20-30 இது வந்துட்டு அந்த பை டுடே செல் டுமாரோ இருக்கும். 9:30 9:45 தான் அந்த பேனிக் பையர், பேனிக் செல்லர்ஸ்லாம் நார்மலாகி 45க்கு மேலே தான் இன்ட்ராடே பையர்ஸே உள்ளே வருவாங்க, பையர் செல்லர்ஸ். அப்போ தான் உங்களால் ட்ரெண்டை டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல போகுதா, ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு திருப்பி போய் இங்கே ரீடெஸ்ட் பண்ணுது பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபால் தான். எப்பயுமே அகைன் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும். அந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன், எவ்வளோ வாலட்டைலாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் டே ஹை லோவை ரெஸ்பெக்ட் பண்ணிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இன்னும் ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் வாலட்டைல். இப்போ இங்கேயே பாருங்கள், ஓப்பன் ஆச்சு, மேலே போயிட்டு ஒரு எவ்வளோ பெரிய பிக் கேண்டில் பாருங்கள், ரெட் கேண்டில். 2 ரெட் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே லோவை தொட்ட உடனே உங்களுக்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அதிகமான பையர்ஸ் இருக்கிறாங்க. கரெக்டாக அவங்க இதுக்கு கீழே போக விட மாட்டாங்க, இது வரைக்கும் இருக்குது. சில டைம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாலட்டைலாக இருக்கும்போது இந்த கேண்டில் வந்து இது வரைக்கும் கூட வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மேலே கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி, நான் சொன்ன செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் உங்களுக்கு க்ரீன் கேண்டில் நல்ல மொமெண்டமாக இருக்கணும். க்ரீன் கேண்டில் மொமெண்டம் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு பை கேண்டில். சரிங்களா? ஸோ நல்ல பை கேண்டில். இந்த கேண்டிலுக்கு கீழே மோஸ்ட்லி உங்களுக்கு வரவே விடாதீங்க. பாருங்கள், இந்த இடத்துல பை இவ்வளோ தூரம் போயிடுச்சு. இப்போ இந்த லைனுக்கு நேராக கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே மார்க்கெட் உங்களுக்கு கேண்டில் போகவே விடாது மோஸ்ட்லி அன்னையான டேயில். அதுதான் கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் அதெல்லாம் பற்றி இந்த எஸ்எம்சியில் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை 1 or 2 டைம்ஸ் திருப்பி பாருங்கள். ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ட்ரேட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் பண்ணுது, இது வந்து நல்ல மொமெண்டம் கேண்டில், உங்களுக்கு மேலே போயிடும். அதேமாதிரி இங்கே கீழே பிரேக் பண்ணும்போது நல்ல மொமெண்டம் கேண்டில் தான், அப்போ பிரேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ இந்த லோ கிட்ட வந்தோடனே நம்ம திருப்பி இந்த இன்பிட்வீனில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத போது நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ இதுவுமே இப்போ இந்த இடத்துக்கிட்ட போனதுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பொறுத்து அது மாறும். நம்ம போய் அதை பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அதனால் அங்கே ட்ரேடே எடுக்காமல் விட்டுடலாம். விட்டுட்டு லோ கிட்ட வருதா, அப்போ நீங்கள் பை பண்ணிவிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜிங்க. மோஸ்ட்லி இங்கே பாருங்கள், நான் வந்து ட்ரேட் பண்ணுறது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இல்லாட்டி நான் செப்பரேட்டாக ஹை லோவை மட்டும் வச்சு நான் ஒரு நாள் லைவ் ட்ரேட் கூட நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஒர்த்தபுளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.